ஜெபம் செய்வோம். ஆவியானவரின் அன்பினாவியானவரின் இப்போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியில். இப்போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியில். மகா இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளே எங்களுக்கு காணிச்சது கிருபையிலுக்காமல் சோத்திரமப்பா. எத்தனை பேருக்கு இல்லாத ஸ்லாகித்து எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கிருபையா நீர் குடித்தர கிருபையிலுக்காக சோத்திரமப்பா. இந்த மாதத்தின் இந்த 22ஆவது நாள் எங்களுக்கு நீர் கிருபையா நீர் காணிச்சது கிருபையிலுக்காக நமக்கு கோடானு கோடி சோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியமான சமுத்திர விண்ணப்பம் செய்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தில் கேட்டு பதில் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. நானே உன் பரிகாரி கத்தர் சொன்னீங்களப்பா. உனக்காக தன் குடும்பத்துக்காக நான் வெளியேற்பட ரத்தம் செஞ்சிருக்கிறேன் சொன்னீங்களப்பா. ஒரு ரத்தத்தை மூலமாக எங்களை மீட்டெடுத்த கிருபையிலுக்காக சொல்கிறோமப்பா. விசேஷமாக தகப்பனே, எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் என்னென்ன உங்களுடைய சமூகத்தை விண்ணப்பம் செய்கிறார்களோ அது எல்லாவற்றுக்கும் நீ பதில் கொடுக்கணும்னு செபிக்கிறப்பா. அந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே பணத்தை சந்திக்க பொருளாதார சந்திப்பீராக தகப்பனே. நானும் மற்றவர்களை போல மகிழ்ச்சியாக காணப்படுவேனுமே. எனக்கு இருக்கிற அந்த வறுமைகள் எப்பொழுது மாறும்னு சொல்லி கேட்கலாம் ஐயா. இந்த வறுமைகள் சாபமெல்லாம் மாறி ஒரு நிறைவு நாசனங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்கள் தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கனம் மகிமை அப்போ நமக்கு ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே. யாவரும் உட்காருவோம். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம துதி ஆராதனையாக என்ன செய்கிறோம் நடத்தும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை ஒரு பாக்கியத்தை கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு சாக்கியம் நமக்கு தந்திருக்கார், அப்படி தானே? ஆமாம், நேற்றை பார்த்து நீ பார்க்க முடியலை. அநேகமான செய்திகள் நம்ம கேட்குறோம், அப்படி தானே? ஆமாம், டிவியில் நியூஸ்லாம் பார்க்கும்போது மரித்து போகிறதை அப்படி நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். ஆனால் நம்மளை எல்லா விதமான காரியம் போகும்போது வரும்பொழுது எல்லா விதமான காரியத்தில் நினச்சி நம்மளை அவர் பாதுகாத்து வந்த தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவருக்கு என்னத்தை நம்ம செலுத்த வந்திருக்கிறோம்? நன்றி செலுத்த முடியாது இருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ நன்றிகளை நினைச்சிடாரு ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பாக்கியத்தை கொடுக்குறாரு பாருங்கள். அப்போ அதைத்தான் நம்ம சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். நித்தியஜீவன் பாடல் புத்தகத்தில் 97வது பாடலை நாம் யாவரும் உற்சாகமாக கரங்கள் தட்டி நாம் பாடல் பாடுவோம். இந்த நாவில் பொது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டு துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டு துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறான்.
சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலகு பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலகம் என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நமக்கு ஆண்டவர் வாயை தந்திருக்கிறாரு? எல்லாரும் தந்திருக்கிறார், அப்படித்தானே? நம்ம எத்தனை பேருக்கு கரங்களை கொடுத்திருக்கிறாரு? 10 விரலை கொடுத்து 2 கைகளை கொடுத்துருக்காரு, அப்படித்தானே? நம்ம நாவின் மூலமாக பாடல் படிக்கும்போது தான் இங்கே இருக்கிற எல்லாம் என்ன உண்டாகும்? அந்த அசுத்தாவெல்லாம் ஓடும். அந்த இருளில் நாவி என்ன செய்யும்? முதலாவது விலகி போகும். அதே போல் முதல்ல நம்ம சரித்திரக்க விளைவின் என்ன செய்யும்? அது மாறி போகும். அல்லேலூயா. அவன் பாருங்க, நம்ம உற்சாகமான பாடல் படிக்கும்போது தான் நமக்கு இருக்கிற எல்லா விதமான என்ன செய்வார் ஆண்டவர்? அந்த ஆசிரியர் கொண்டு பாருங்க. இங்கே சொல்லப்பட்டு பாருங்க, எப்படி சேற்றில் வந்து என்ன எவர் செய்கிறான்? தூக்கி எடுத்தார், அப்படி தானே? ஒருவேளை நம்ம உலகத்தில் நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? ஒரு சில காரணம் நம்ம சொன்னால் நம்ம அவங்கள மறுபடியும் என்ன செய்வோம்? அட்வைஸ் கொடுப்போம். ஆனால் மறுபடியும் செய்வாங்க, சாக்கடையில் போய் முங்கி வெளியே வரங்க சொல்ல போல. அதாங்க சொல்லப்படுகிறது, சேற்றில் வந்து என்ன எவரின் சார் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தமாய் கொண்டு மாற்றினார். அப்படி தானே? நம்ம இருக்கிற எல்லா அசுத்தமான காரியங்கள், நம்முடைய அழுக்க எல்லாவற்றையும் நினைச்சாரு அவர் கழுவி நம்ம சுத்திகரித்து, இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி நினைச்சாரு, நம்ம அரவணைக்கிறார் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செய்து கொண்டு வரார், அப்படி தானே? பாருங்க, நன்மை செய்தபடியினால அவர் செய்கிற காரியங்கள் நினைச்சு கூட நம்ம மறக்கவே கூட, அப்படி தானே? சங்கீதம் 103 சொல்லப்படுகிற நாத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல என்ன கூட உபகாரங்களே மறவான்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. மறவாதபடி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இப்போ நம்ம தெற்காடுல பார்த்தீங்கன்னா துதியாரம் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குடும்பம் பாருங்கள், நிறையா மக்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆலயத்தில் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் பார்க்க முடியும், உண்டாயிட்டு இடம்லாம் அப்படி காலியாக இருந்துச்சு, அப்படி தானே? பாருங்க, நம்ம அந்த ஆராதனைக்கு முதலாளிச்சப்பட சீக்கிரமாக வந்தோம்னு சொன்னால் அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை பார்க்கும்போது நேற்றெலாம் பார்க்கும்போது யாருமே நினச்சல வரலை, 1-2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, என்ன செஞ்சோம்? பாடல் படித்து அவனுடைய வார்த்தை கொடுத்து நினைச்சு கடன் சென்றேன். பாருங்க, ஏன் நினைச்சாலும் அந்த கடினமான இரு நமக்கு நினைச்ச கூடாது, காணப்பட வேண்டாம். அல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்களோட ஏன் அப்படி வர மனசு வர முடியுது? அது ஆண்டவர்கிட்ட என்ன செய்வங்களை பார்ப்போம். சரியான பாருங்க, ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. காலை மாலை ஆராதனை கலந்து கொள்ளும் போது என்ன உண்டாகும்? நம்முடைய வாழ்க்கை பிரகாசம். சரியா? ஆமாம், யாருக்காக வரோம்? எனக்காக வரீங்க, நம்முடைய தேவைக்கு தான் நம்ம வரோம், அப்படி தானே? ஆமாம், நம்ம எதுக்கு போகணும்? என்ன பார்த்தீங்க வந்தீங்கன்னா என்ன உண்டாகும்? இழந்து போய் எல்லாம் ஆச்சிடும், அப்படி தானே? மனுஷனை பார்க்க நம்ம நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையிலிருந்து என்ன வார்த்தை கொடுக்குறாரு சொல்லோ, அதை நம்ம கேட்கலாம். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுப்பாங்க, அது எனக்காக இருக்குமா? அப்படி தானே? ஒரு சில நாட்கள் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தை நான் கொடுத்துட்டு போனேன், அருமையான பாட்டு சொன்னாங்க, எனக்குன்னு நீங்கள் பேசுங்க தம்பி,
அவ்வளோ பாடுகளோடு கடந்து வந்து சொல்லி அப்போ ஒருவருக்கு அந்த வார்த்தை என்ன உண்டாகும் அன்று கிரீச்சி வரலையா. நம்ம மௌனமாக நம்ம மூண்டு வந்து இருந்தோம்னா என்ன உண்டாகும், நம்மளுடைய வாழ்க்கை புதிய வருஷம் அப்படி தான் இருக்கும். இருளாக தான் என்ன செய்யும், அது காணப்படும். சரியா, நம்ம வாய்களை திறந்து சந்தோஷமா அந்த நாமத்திலுமே சொல்லுவேன்னு சொன்னால் அது உற்சாகத்தில் என்ன செய்வார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க செய்வார். ஏனோ தானும் நம்ம வந்துட்டு ஏதோ அப்படி இருக்கக்கூடாது. இடும்புக்கு என்ன கூட வரக்கூடாது. அப்படி தானே, இடும்புக்கு வந்துட்டு ஏதாவது நடக்கும் அதை குழப்பிட்டு போகலாம்னு சொல்லி வரக்கூடாது. இது நான் கண்டிஷன் சொல்கிறேன். சரியா, நீங்கள் என்ன நினச்சிட்டு போங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஆத்ம பாரதமாக சொல்கிறேன். சரியா, ஆமாம், யாருக்கோ வந்த மாதிரி யாருக்கோ நம்ம இருக்கக்கூடாது. சரியா, நீ ஆண்டவரை துதித்தான்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளுக்கு கூட நினைச்சாரு சகல விதமான கருத்து செய்ய ஒரு வல்லவர் நினைச்சாரு. அவர் காணப்படுற சொன்னால் ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு செய்த நன்மை மூலமாக உங்களுக்கு அவர் செய்து கொண்டே வருகிறார். அப்படிதானே, நம்ம போகும்போது வரும்போது நம்ம வியாபாரம் தொழில் விவசாயம் பண்ணி எல்லா துறையிலும் நினைச்சார் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே வாரார். பாருங்க, நம்ம என்ன நாற்று நட்டுறோம், அதுக்கு தண்ணீர்லேயே சொல்ல மிச்சம் ஏக்கத்தோடு நம்ம ஜெபித்தோம். ஆனால் பார்த்தீங்களா 6 இன்ச் இது தண்ணீர் போச்சு. அப்படிதானே, நம்ம பாருங்க எல்லா நன்மை செய்திருக்கிறாரு. இன்னும் மௌனமாக நம்ம இருந்துட்டா என்ன உண்டாகும், துக்கம் முகமே காணப்படாது. சரியா, ஏதோ நம்ம இழந்து போய் நஷ்டப்பட்டு போய் இருந்த மாதிரி இங்கே வந்து இருக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் என்ன செய்யணும், மகிழ்ச்சியும் சந்தோஷமா நம்ம என்ன செய்யப்பட வேண்டும், நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு பாருங்க, தந்தை தான் நண்பர் உற்றார் யாவுமானார், நீந்தி நீக்கி எங்கும் அவர் மேன்மை சொல்வார். அதான் ஒரு கவி படிப்போம். சீட்டில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சீட்டில் விழுந்த எண்ணெய் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளவே அவரை நான் பாடுவே உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளவே அவரை நான் பாடுவே உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு சில பாடல்களை நாம் உற்சாகமாக கரங்கள் தட்டி பாடுவோம். அதுக்கப்புறமா ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்கலாம். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? இதை வருத்தம் இருந்தால் சொல்லிடுங்க. சரியா, ஆமாம் தம்பி நீ இப்படி சொல்லிட்டா, அண்ணன் இப்படி சொல்லிட்டீங்கன்னா சொல்லிடுங்க. சரியா, இது ஏன்னு சொன்ன உரிமையை சொல்கிறேன், இது என்னோட கொடுங்க. அல்லேலூயா. நாங்கள் உங்களுடைய சொந்தக்காரன் வருவேன். சரியா, அதனால உரிமையாக நம்ம சொல்லிட்டோம். சரியா, ஆமாம், நீங்கள் எதுவுமே நீங்கள் நினச்சக்கூடாது, பெருசு எடுக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் நம்ம ஆத்மா நினைச்சப்பட வேண்டும். ஒரு விடுதலையாக எனக்குள்ள ஒரு பாரம். சரியா, அவன் பாருங்க, அப்படிப்பட்ட காரியம் மூலமாக தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நினைச்சு வைத்தேன். சரியா, நம்ம நாபி மூலமாக நம்ம என்னென்ன காரணம் அறிக்கை எடுக்கிறோமோ அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். சரியா, நமக்கு இன்னைக்கு நம்ம துதியாரம் மூலமாக என்னென்ன காரணமே கேட்கிறோமோ அது இன்றைக்கு நடக்கும். அல்லேலூயா. ஒரு வேளை எனக்கு பணம் இல்லையே சொல்லி வரையில் வந்திருக்கலாம், நாளைக்கு என்ன செய்வோன்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எல்லா விதமான தேவையை நம்ம சந்தித்து இருளான வாழ்க்கையை நினைச்சுவார், வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவாராக. இன்னும் ஒரு சில பாடலை யாவரும் உற்சாகத்தோட கரங்கள் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பாட உச்சத்தில் 2900 யாருக்கெல்லாம் இருக்கோ இல்லையே தெரில. ஆனால் என்னுடைய பாட்டு புக்கிலையும் இல்லை, ஜானனம் பாட்டு புக்கில் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி படிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க
நீங்கதானப்பா என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் எல்லாமே நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. என் கூடவே இரும். நீர் இல்லாமல் ஆமா யாருமே வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் அவர் என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நல்ல சார் தெளிவாக சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணுமா? உற்சாகமாக இருக்கணும். ஏன்னா இந்த வருஷத்தின் கடைசி நமக்கு துதியாரான. அல்லேலூயா. ஆமாம், இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ துதியாரெல்லாம் கலந்துருப்போம், வச்சுருப்போம். ஆனாலும் புதுசாக பிறக்க இருக்கிற புது வருஷத்தை தான் என்ன நினைச்ச முடியும், துதியாரில் கலந்துக்கிட முடியும். ஆனால் இந்த வருஷத்தில் கடைசி இந்த துதியாரில் தந்த கிருபைக்காக நம் தேவனுக்கு உற்சாகமாக என்ன செய்யணும்? கரங்களை தட்டி நன்றி செலுத்தி ஒவ்வொரு பாடலை படித்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம இதுவரைக்கும் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் எப்படி இருந்தாராம் தேவன்? தாயும் ஆனீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானார். நம்ம எத்தனையோ நேரங்களில் நம்ம துன்பங்கள் துயரங்கள் இந்த கடந்த வருஷத்தில் கடந்த நாட்களில் வந்திருக்கோம். அப்படி தானே? பலவீனங்கள், போராட்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், பாடுகள், எவ்வளோ துன்பங்கள் துயரங்களெல்லாம் நினைஞ்சிருப்போம், சந்தித்து வந்திருப்போம். ஆனாலும் தேவன் நம் கண்ணீரை கண்டு அவர் துடைக்கிற தகப்பனாக இருந்து ஒவ்வொரு நாளிலும் நம்ம நினைஞ்சிருக்கிறாரு, வழி நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ தெளிவான நம்ம தேவன். வியாதியின் நேரத்தில் எப்படி இருந்தாரா? வைத்தியராக இருந்தார். அல்லேலூயா. சோதனை நேரத்தில் நண்பரானார். ஒரு நண்பன் எப்படி இருப்போம், அதே போல் நம்மளுடைய தேவன் இருப்பார். நம் தாயுமானவர், தகப்பனுமானவர், வைத்தியருமானவர், நண்பருமானவர். அவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், இன்னும் ஒரு பாடலை படித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். இதுச்சொல் பாடல் விஷயத்தில் 2601 பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக படிப்போம். 2601. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு
முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொடியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொடியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வானாலெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வானாலெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர்தம் வாழ்நாளெல்லாம் மோசைக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர்தம் வழிகளெல்லாம் மோசைக்கு வெளிப்படுத்தினார். அதிசயம் செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டிரார். எப்போதும் கடிந்து கொள்ளார்,
என்றென்றும் கோபம் கொண்டிரார். குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. நம் குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அவரது பேரன்பு வானள உயர்ந்துள்ளதே. அவரது பேரன்பு வானள உயர்ந்துள்ளதே. கிழக்குக்கும் மேற்கும் தூரம் போல அகற்றுவியானம் குற்றங்களை. கிழக்குக்கும் மேற்கும் தூரம் போல அகற்றுவியானம் குற்றங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோட எப்படி சொல்லணுமா? நன்றி சொல்லணும். சாதாரணமான இல்லை, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு என்ன செய்யணுமா? நம்ம நன்றி செலுத்தணும். குற்றங்களை எல்லாம் என்ன செஞ்சாரா? மன்னித்தார். ஒவ்வொரு நாளும் யாராவது குற்றம் செய்யாத மனுஷனே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம நெஞ்சிரும், ஒரு சின்ன பாவம் செஞ்சிரும். ஆனால் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு நாளும் நம்ம நோய்களெல்லாம் நீத்து, எவ்வளோ அழகாக போட்டுக்கு பாருங்க. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை. அப்படிதான் என்னுடைய ஜீவனை அணிஞ்சிருக்கிறாரு தேவன். மீட்டு 10 வருஷமா உங்க முன்னாடி பாடியிருக்கிறார். அல்லேலூயா. எங்க போனாலும் சொல்லுவேன், என்னுடைய ஜீவனை மீட்டவர் அவர் தான். அவரை போல தேவன் ஒருவரும் இல்லை. கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நினைச்சாராம் திருப்தி ஆக்குகிறார். ஆமா, ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மைகளால் என்ன செய்கிறாரு? யாருக்கும் தேவன் கெடுதல் செய்ததில்லை. அல்லேலூயா. ஆமா, யாரை போல, மனிதரை போல அல்ல, மற்ற தேவனை போல அல்ல. அவர் உண்மையிலே மகத்தான தேவன். அவருடைய கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் என்ன செய்கிறாராம்? திருப்தி ஆக்குகிறார். இளமை கழுகு போல புதிதாக்கி என்ன செய்கிறாராம்? ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிழ்கின்றாராம். ஆமா, நம்மளுடைய பிள்ளை அவரை தேடி நம்ம போகும்போது அவத்து நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிடுனா அப்பொழுது உன்னை விடுவிப்பேன் என்கிற அந்த வார்த்தையின்படி அவரை போய் நம்ம கூப்பிடும்போது இளமை கழுகு போல என்ன செய்கிறாராம்? புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. அல்லேலூயா.
ஒரு வார்த்தையை சொல்லவும் நான் சொல்லி முடியாது. இன்னும் ஒரு பாடலை படித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி நம்ம துதிக்கு நேராக கடந்துடும். எல்லோரும் தெரிந்த பாடல் 358வது பாடல். நித்தியஜீவன் பாலசுத்தில் 358வது பாடல். அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தம் என்கிற பாடலை கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக படி. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா அந்நாளே என்னை வெறுத்தேன் ஐயா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என்று உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரே அன்பே ஐயா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரே நன்பே ஐயா ஆலம் அறிவேனோ அன்பினாலும் அறிவேனோ ஆலம் அறிவேனோ அன்பினாலும் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தே பல நாள் உமையும் அறியா மறைந்தே தெரிந்த துரோகி ஐயா அலைந்தே பல நாள் உமையும் அறியா மறைந்தே தெரிந்த துரோகி ஐயா அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியோ பொருளின் பூவை போல பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியோ பொருளின் பூவை போல வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஏ பாரினியின் அன்பின் இனிமை நாயம் ஏ பாரினியின் அன்பின் இனிமை நாயம்
எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. லேலுயா அப்படியே அவரும் எழுந்து நிற்போம் கொஞ்சம் நேரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும்படியாக அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த வருடம் முழுவதும் கடந்த வருடங்கள் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு விசை கண்களை மூடி தேவனுக்கு நேராக உங்கள் இருதயத்தை தாழ்த்துங்க. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதற்கு நாம் நிற்பது நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. அதனால் அவருடைய வல்லமையினாக நம்ம மையப்படும்படியாக அவருடைய நாமம் நம்ம மூலமாக மையப்படும்படியாக அவர் செய்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் தேவன் நோக்கி நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம், முடியாதவர்கள் உட்காரலாம். தேவனுடைய பிள்ளைகள் நாம எங்கெல்லாமோ போகிறோம், எங்கெல்லாமோ வரோம், என்னென்ன வேலையெல்லாமோ செய்கிறோம். கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவருக்கு கீழ்ப்படிதலுக்காக அவருடைய பிள்ளைகளாக அவர் செய்த நன்மைகளை நினைத்து உங்கள் இருதயத்தின் வாஞ்சிகளெல்லாம் உங்கள் இருதயத்தின் சிந்தனையிலிருந்து ஆமா நன்றி 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 திறந்து ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே நன்மையான செய்திங்கப்பா, எத்தனையோ நன்மை உங்களோட வாழ்க்கையில் செய்திங்களப்பா அப்பா. ஆமென். எஸ் லார்ட், இறங்கட்டும் ஐயா, நம்மள பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ரிபாலபா ஷக தேடலபா இறங்கட்டும் ஐயா, நம்மள வல்லமை ஒவ்வொருமே நிரப்பும்படியும் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியான தகப்பனே ஊற்றப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செய்தீங்களா ஆண்டவரே, நாங்கள் சொல்லி முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஈவனி தருகிறதா சோத்திரமாப்பா. நல்ல ஜீவ சுக பலன் எங்களுக்கு தந்ததுக்கா சோத்திரமாப்பா. இந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே அது கேட்டு காணும்படிக்க நல்ல கிருபை நீங்க தந்ததுக்கா சோத்திரமாப்பா. எத்தனை பேருக்கு இல்லாத சுலாக்கியம் ஐயா, நேற்றை பார்த்து இன்னைக்கு பார்க்க முடியல ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு நல்ல ஒரு கிருபை நீங்க தந்ததுக்கா சோத்திரமாப்பா. நாங்கள் போகும்போது வரும்போது நாங்கள் பணி செய்கிற இடங்கள் எல்லா விதமான காரியத்தில் இடைப்பட்டதுக்கா சோத்திரமாப்பா. எங்கள் குடும்பத்து பிள்ளைகளப்பா ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அப்பா கூடவே நீங்க இருங்க ஆண்டவரே. எந்த தீங்கு வராதபடி, எந்த தீங்களை துக்கப்படுத்தாதபடி என் கத்திரங்களை விலைக்கு நீங்க பாதுகாத்து இந்த கிருபையிலுக்கா சோத்திரமாப்பா. இந்த மாதிரி 4வது வாரம் காணிச்ச கிருபையிலுக்கா சோத்திரமாப்பா. அப்பா நீர் செய்த நன்மைகள் சொல்லும்படியா வந்திருக்கணும் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவர் தேவனப்பா. என்னோட வாழ்க்கை தகப்பனே இன்னும் பிரகாசிக்க இன்னும் நீங்க கிருபை நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா தகப்பனே. எங்கள் மண்ணான ஒரு மனுஷன் தானே ஐயா அப்பா, நாங்கள் எதையுமே செய்ய முடியாதப்பா. எங்களோட பலத்தில ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் நமக்கு லேசான காரியம் என்று சொன்னீங்களப்பா. அப்பா எங்களை உருவாக்குறவர் தேவன் அப்பா. இம்மட்டும் எங்களை உருவாக்கி நடத்தினவர் தேவன் ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி, எந்த தீங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை தாங்கி வந்து கிருபையிலுக்காய் சோத்திரமாப்பா. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. வாய்களை திறக்கும் போது ஆண்டு நன்மையினால் நம்முடைய வாய் நிரப்புவார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் சத்தமா. ஒருவேளை சண்டை போடும்போது எவ்வளவு சத்தமா சண்டை போடுறோம். எஸ் லார்ட், இறங்கட்டும் ஐயா. வலதுகரம் இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நான் இவன் பரிகாரி கத்த சொன்னீங்களப்பா. இந்த உலகத்துல நமக்காக யாருமே இந்த ரத்தம் சிந்த முடியாது. ஆனா உங்களுக்கும் எனக்காக தன்னையே பலியை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம மறக்கலாமா? அவர் செய்த நன்மைகளை நம்ம வாயில திறந்து நம்ம சொல்லலாமே. எவ்வளவு ஒரு கிருபையான ஒரு நாளை தந்திருக்கிறாரு. நம்ம போகும்போது வரும்போது எவ்வளவு நன்மையான காரியம் நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷனுக்காக நீங்க பார்க்க வேண்டாம். ஒருவேளை உலக மனிதர் குறை சொல்லலாம், நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க. நம்முடைய வாழ்க்கை இன்னும் யார் யார் நமக்கு விரோதமா அற்பமா பேசுகிறார்களோ அவர் மத்தியில இன்னும் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிரச்சனை நிரப்பும்படி செபிக்கிறப்பா.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லலாமா? வாயில திறந்து நம்ம சொல்லலாமா? மனிதர் மூலமாக உடைக்கப்பட்டிருக்கலாம், மனிதர் பேச வார்த்தை மூலமா உடைக்கப்பட்டு காணப்படுகிறலாம். எனக்கு இப்படி பேசுகிறார்களே சொல்லி ஒருவேளை காய்பட்டு இருக்கலாம். அவர்கள் மத்தியில் உங்களோட தலையை உயர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நிரப்புங்க ஆண்டவரே. சோர்ந்து போன வேலையில் கூட எங்களோடு கூட இருந்தீங்களா ஆண்டவரே? பலனற்ற போன நிலவில கூட எங்களோடு கூட இருந்தீங்களப்பா. எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எங்களுக்கு பலன் உண்டு சொன்னீங்களப்பா. தகப்பனே, நீங்க கொடுக்கிற கிருபை மூலமாக, நீங்க கொடுக்க பலன் மூலமாக தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்தும்படியா வந்திருக்கிறோம் ஐயா. எத்தனையோ விதமான காரம் ஐயா, ஊழியத்தின் பாதையில தகப்பனே. ஆனால் நாங்கள் சின்னதோ பெருசோ உமக்காக ஊழி செய்யறோம் ஐயா. எங்கள் மூலமா உடைய நாமத்தை நீங்க மகிழ்ப்படுறது கிருபையிலுக்காக செலுத்துறோமாப்பா. இன்னும் ஆண்டோட நாமத்தை சொல்லுங்க, கரங்க தட்டி ஆண்டவர் செய்த நன்மையில சொல்லுங்க. ஏசுல நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைல வாயில நிரப்புங்க ஆண்டவரே. நன்மையினால் நம்முடைய வாயில் நிரப்புங்க சொன்ன வார்த்தைமடி என் கத்தை நிரப்புங்க சுவாமி. ஏசுவே நாமத்தினால் தகப்பனே, என்னென்ன பலவீனத்தில் வந்திருக்கிற நீர் அறிவீரப்பா. உன் பலவீனத்தின் பலன் பரிபூர்ண விளங்குமே சொன்னீங்களப்பா. பவுலுக்கு நீ சொன்ன போல் தகப்பனே, எங்கள் குடும்பத்திற்குள்ளே ஒவ்வொருக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடி மகிழும்படியாக நம்ம துடிக்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருக்கும் செபிக்கிறோம் ஐயா. எந்த ஒரு பலவீனமோ எந்த ஒரு போராட்டமோ எங்களை தொடாதபடி என் கர்த்தர் விலக்கி நீங்க பாதுகாத்து செபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் இன்னும் செய்து முடிக்கும் செபிக்கிறோம் ஆண்டவரே. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, ஒவ்வொருவரும் வல்லமை நிரப்பட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ரேபாலபா ஷகதடலபா ரூபந்தடலரபா சொந்தன வாக்கர் இறங்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அக்னி வல்லமை இறங்கட்டும் ஐயா.
எஸ் லார்ட் எஸ் லார்ட் நிரப்புங்கப்பா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு. கேளுங்க வல்லமை கேளுங்க. அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றை தேவை தேவா அதையே போத்தாரும் தேவா இன்றை தேவை தேவா அதையே போத்தாரும் தேவா அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் இறங்கட்டும் ஐயா வல்லமே தகப்பனே நாளைக்கு அசைவாடுகிற சோத்திரமாப்பா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே வாடும் ஆவியே தூய்மையே நாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே நாவியே இடமசைய இறங்கி வாரோமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. மகா இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியார்ந்த ஓய்வு நாளை இந்த துதி ஆரந்த மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை நிரப்புகிறக சோத்திரம் அப்பா. அநேகரோட வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையை நீங்க புதுப்பித்ததுக்காக சோத்திரம் அப்பா. இந்த நாள் தகப்பன் எங்களுடைய வாழ்க்கையை தகப்பனை மாறுதல் நீங்க செய்ததுக்காக சோத்திரம் அப்பா. ஆவில தகப்பனை உற்சாகம் நீங்க தந்ததுக்காக சோத்திரம் அப்பா. வந்திருக்க நம்மளோட பிள்ளைகள் தகப்பனே என்னென்ன காரியங்கள் நம்மளோட சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறார்களோ அதை நீங்கள் துரிதமாக எங்களுக்கு நீர் பதில் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. ஒருவர் வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. நம்ம அன்னைக்கு நாங்கள் சாட்சிகளை சொல்லணும் ஐயா. வடக்காடு திருச்சபையில் கத்தர் மகிமையான காரியம் செய்தார்னு சொல்லும்படியாக எங்கள் மூலமாக அப்படி நாம் மகிம்படுறோம் ஐயா. ஒருவேளை மனிதர் மூலமாக நாங்கள் தூசிக்கப்பட்ட போல ஒரு குப்பையான மனிதர் போல நாங்கள் காணப்படலாம் ஐயா. ஆனால் தகப்பனே எங்களை தூசிகளை உதறி விட்டு தகப்பனே பிரபுகள் ராஜாக்கள் மத்தியில் எங்களுக்கு வேண்டிய ஒரு பந்தியை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியவன் சொன்ன போல் தகப்பனே எங்களை தகப்பனே ஒரு பலத்த ஜாதி எங்களை நீர் ஆக்கி நீங்கள் கொண்டு வரும்பட செபிக்கிறப்பா. சிறு ஜபத்தின் மூலமாக எங்களை வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை அப்போ நம்ம குரலுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே ஆமென். யாவரும் உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்தார், அப்படிதானே? ஆமாம், ஒரு பலத்தை அற்புதம் செய்தார். ஒரு வேலை ஆரம்பம் நமக்கு ஒரு வேலை அப்படியே அற்பமாக போனாலும் கூட பரவாயில்ல, முடிவு சம்பரணம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு வேளை நம்ம நினச்சோம், ஒரு வேளை தூங்குற மாதிரி நினச்சோம் வரும்போது இருந்தோம். ஆனால் கர்த்தர் பலப்படுத்தி ஒவ்வொருக்குள்ளும் நரம்புக்குள்ளும் எலும்புக்குள்ளும் அவர் நினச்சாரு ஒரு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட காரியத்து மூலமாக தான் சொன்னது. சரியா? ஏன்னு சொன்னால் நம்ம இப்போ பாருங்க, எல்லாரோட உடம்பு பார்த்தீங்கன்னா எப்படி செய்யுது, ஒழுங்கி நினச்சது வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிது. ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட்டார். அப்படி தானே? ஆமாம். இல்லைன்னா நம்மளை நினச்சி அந்த பிசாசு கட்டி வச்சே இருப்பான். ஏன் நீ கை தட்டுறா, ஏன் நீ வாயை நினச்சிடா திறக்கான்னு சொல்லி அவன் நமக்குள்ளே நினச்சிவான் தூண்டுதல் பண்ணிகிட்டே இருப்பான். எப்படி சொன்னால் நீங்கள் எப்படி பலவீனமாக இருக்குன்னு சொல்லி அவனுக்கு முதல்ல தெரியும். அப்படி தானே? இதில் எந்த வித இடத்துல இவங்க வீக்னஸாக இருக்காங்கன்னு சொல்லி அவன் அறிந்து கொண்டு முதல்ல நினச்சிவான் நம்மளோட வாய்களை கட்டி விடுவான். அப்படி தானே? அதான் சொல்கிறாரு பாருங்க, பலவான் என்ன செய்ய வேண்டுமா,
முந்தி கட்டணும், அப்படி தானே? அப்போ பலவான் நினச்சினா முந்தி கட்டிடணும். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதம், எங்கள் திருச்சபையில் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்களுடைய ஆலயத்துக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, இந்த பொல்லாத ஆவி கிரியை செய்யக்கூடாது. அப்படி நம்ம கட்டி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தான் தேவ பிரசன்னம் நினச்சி நம்மளை வந்து நிரப்போம். அப்படிப்பட்ட கிருபை மூலமாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு புதிய வருஷத்தில் அவர் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட கிருபை இன்னும் நமக்கு அவர் தருவாராக. ஆமே. இப்போது சிறு பிள்ளைகள் சிறுவசனம் சொல்லுவார்கள். இயேசுவே வாரும், மெய்யாகவே நான் சீக்கிரமா வருகிறேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தல் 22:20. இயேசுவே வாரும், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தல் 22:20 பின்பாகம். இயேசுவே வாரும், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தல் 22:20 பின்பாகம். நானே நல்ல மேய்ப்பன், கண்ணீரோடு இருக்கிறவர் என் பித்தோடு இருப்பார்கள். இயேசுவே வாரும், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தல் 22:20 பின்பாகம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இயேசுவே வாரும், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தல் 22:20 பின்பாகம். இயேசுவே வாரும், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். வெளிப்படுத்தல் 22:20 பின்பாகம். Maranatha, O Lord, come Jesus. Yes, I am coming soon. Amen, come Lord Jesus. Revelation chapter 22 verse 20b. Maranatha, O Lord, come. Yes, I am coming soon. Amen, come Lord Jesus. Revelation chapter 22 verse 20b. டிசம்பர் மாதம் பிறந்தநாளை கொண்டாடுற நம்முடைய பிள்ளைகளுடைய பேர் வாசிக்கு ஜான்சி அவர்கள் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். ஒரு நிமிடம் தலையில் தாழ்த்துவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா, அருமையான அன்பு சகோதரிகள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை கத்தர் மனதார் ஆசிரியங்க வருடம் தகப்பனே ஒருவரை கூட்டி கொடுத்து அந்த கிருபையிலுக்காக சோதரமப்பா, தங்கள் பிறந்தநாள் கொண்டாடும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கிருபை, ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். பெரிய காரணிங்க ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் சிவனால பிதாவே, ஆமீன். ஒரு சில எளியர்களுக்கு சரியா கடந்த வருஷம் நம்ம கொடுத்தது போல இந்த ஆண்டும் சரியா அது பார்த்தீங்கன்னா விதவைகள் சொல்லப்படுகிறது. அது கணவர் இல்லாத ஒரு பிள்ளைகள் இல்லாதவங்க ஒரு வேலை காணப்பட்டிருக்கலாம், குடும்பஸ்தார் கூட இருக்கலாம், அப்படி தானே? ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குண்டு நம்ம என்ன திருச்சபையில் மூலமாக அவங்களை செய்ய போகிறோம், நம்ம கொடுக்க போகிறோம். நான் பேர் வாசிக்கிறேன், நீங்கள் வந்து என்னிடத்தில் வாங்கிக்கொள்ளலாம். சரியா? எஸ்தர் அவங்க வந்துருங்களா? எஸ்தர் அடுத்தபடியாக ராஜம்மாள். யாவரும் கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். தாயம்மாள் வந்திருக்காங்களா? அன்னபாக்கியம் அன்னபாக்கியம். அதைத் தொடர்ந்து சொர்ணம். நேசமணி. யாரு? நேசமணி. வந்திருக்காங்களா? யாரு நேசமணி வந்திருக்காங்க பாரு. ராசாத்தி வந்திருக்காங்களா? ராசாத்தி. சாந்தி. இது பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு தனிநபர் மூலமாக கொடுக்கல, சரியா? நம்ம திருச்சபின் மூலமாக நம்ம ஆலயத்தின் மூலமாக கொடுக்குறோம், சரியா? நம்ம யாருடைய பேரும் அல்ல, ஆண்டோட நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளிகளை நினைத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அது ஆண்டோடைய காரியத்தை நம்ம செய்திருக்கிறோம், சரியா? ஆமாம், கொடுத்தவங்களும் ஏழை இல்லை,
அப்படிதானே? நம்ம கர்த்தர் நம்ம எல்லா நாளும் நினச்சிருக்கிறாரு, அவர் கிருபை வைத்திருக்கிறாரு. அந்த பண்டிகை நாட்களில் இந்த வயதானவர்கள் நம்ம மகிழ்ச்சி வைக்கிறதுனால ஆண்டோட நாம இன்னும் என்ன செய்வோம்? நம்ம அழைத்து மூலமாக மகிமையான காரியம் செய்யும்படி ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு இன்னும் மகிமையான காரியத்தை நம்முடைய அழைத்து மூலமாக இன்னும் அநேக காரணம் செய்யும்படியாக ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இனி தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். சிறுபிள்ளை சொன்ன வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இன்றைய தியான பதிவு மூலமாக சொல்லப்படும் வசனத்தின் மூலமாக தலைப்பை நாம் பார்த்தோம் சொன்னால், இங்கே சொல்லப்படும் வசனத்தின் மூலம் பார்த்தோம் சொன்னால், மெய்யாகவே சொல்லப்படுகிற ஒருவேளை என்று சொல்லப்படும் காரியத்தின் மூலமாக மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தாவே இயேசுவே என்ன செய்யும்? சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக நான் பார்ப்போம் சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்து உங்களுக்கும் எனக்காக பாருங்க நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? அது பிரகாசிக்கப்பட வேண்டும் சொல்லி தான் அவர் எல்லா விதமான நோக்கத்தோடு அந்த பூமிக்கு அவர் வந்தார். பாருங்கள், இந்த பண்டிகை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான இருளான வாழ்க்கை மாறி ஒரு சிறப்பாக என்ன செய்யப்படும் நாம் இருக்கவேன்னு சொல்லி தான் கர்த்தர் எல்லா விதமான காரியத்தை அவர் செய்ய வந்தார். பாருங்கள், அவர் செய்த நன்மைகள் நம்ம சொல்லும்படியாக சங்கீதம் 103 நம்ம பார்த்தோம் சொன்னால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரம் என்ன செய்யாத நீ மறவாதே சொல்லியிருக்கிற. பாருங்கள், மறவாதபடி நம்ம நினச்சிடும் வந்திருக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த ஒருவேளை நம்ம பார்க்குறோம் இந்த பண்டிகை நாட்களில் ஒருவேளை ஏற்கனவே சொல்லிடுறது போல் 3 விதமான காரியங்கள் மனிதர்கள் நினச்சலாம் ஆலயத்துக்கு வரலாம். அப்படி தானே? ஒன்று பார்த்தீங்கன்னா எப்போ வருவாங்க? கல்யாணத்தோடு வருவாங்க. அப்படி தானே? ஒன்று கல்யாணத்தோடு வருவாங்க, அப்புறம் கிறிஸ்மஸுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புது வருஷத்துக்கு. இந்த 3 காரியம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்ல விரும்பலை. சரியா? அப்போ பாருங்கள், அப்போ அப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக ஆண்டவர் தேடும்படியாக நினச்சிறாங்க வருகிறார்கள். பாருங்கள், 365 நாட்கள் நமக்கு நினச்சிறாரு அவர் கிருபையாக கொண்டு வராரு. நம்ம செய்தியில் பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நற்காரியம் செய்கிறபடியினால் அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். நம்ம திருச்சபையில் பார்த்தீங்கன்னா நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா நானும் அங்கே சகோதரன் பேசி கொண்டிருந்த ஒரு நாள். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நாங்குநீரில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் குடிச்சிட்டு மரித்து போகிற தருவாயில் காணப்படுகிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே என்ன செய்யலை, உதவி செய்யலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய பிள்ளையாக காணப்பட்டது மூலமாக தான் அந்த உருக்கத்தின் மன உருக்கத்தின் மூலமாக அந்த ஆவியை கர்த்தர் சகோதரன் கொடுத்ததுனால உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த குடும்பத்தாருக்கு பாருங்கள் உதவி செய்தார்கள். யார் செய்ய முடியும்? இதான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, யாருமே சொல்ல அந்த 108க்கு ஃபோன் பண்ணலை. ஆனால் பார்த்தீங்கன்னா தைரியமாக என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் தூக்கி என்ன செய்வேன், அவங்களை நிச்சயம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன்னு சொல்லி அந்த 108க்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி இன்னாரான்னு சொல்லும்படியாக நற்காரியங்கள் செய்கிற அந்த தேவ பிள்ளைங்க இந்த சபையில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படிப்பட்ட நன்மைகளை என்ன செய்ய வேண்டும்? நம்ம சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். அவங்க செய்த மூலமாக தேவன் அவரை இன்னும் அவர்கள் ஆசீர்வதித்து அவருடைய சந்ததி என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. மனதார நான் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ நல்லவர் காரணமாக செய்ய வேண்டும். இங்கே நம்ம மத்தியில் பார்க்குறோன்னு சொல்லி மத்தியில் மார்க்கில் நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருவன் பார்த்தீங்கன்னா லேவியனாக காணப்படும். அப்படி தானே? அவன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காயங்களை கட்டாது பிடிச்சாங்க போய்விட்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் பாருங்கள் வந்து எப்படியா என்ன வந்தாலும் பரவாயில்ல அந்த சமரணை காரியத்தை அவர் செய்தார்னு சொல்லி பார்க்க முடியும். பாருங்கள், அப்போ அப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக செய்த நன்மைகளை நாம் செய்கிறோமா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை உலகம் என்று சொல்லலாம், ஒருவேளை கெட்டவன் போல சொல்லலாம், ஆனால் ஒரு நற்காரி மூலமாக அந்த பரலோகம் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம பூமியில் நம்ம செய்கிற காரியத்தை நினைச்சார் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை பார்த்தங்கன்னா நம்ம என்ன இப்போ பார்த்தீங்க, இவங்களுக்கு நம்ம ஏன் உதவி செய்யணும், இவங்களுக்கு ஏன் நம்ம செய்யணும்னு சொல்லி மூர்க்க குணங்கள் நமக்கு காணப்படும். ஒருவேளை நினச்சிருந்தா ஒருவேளை நம்ம போட்டு ஓடி இருக்கலாம். அப்படி தானே? ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் இருக்கிறது தான் அந்த ஆள் அது அந்த பிள்ளை அந்த அந்த காரியங்கள் பார்க்கும்போது அப்போ பாருங்கள், அப்போ உதவி செய்யும்படியாக நம்மளோட கரங்களை நினைச்சிறாரு அவர் பலப்படுத்துகிறார். பாருங்கள், அப்போ அப்படிப்பட்ட நன்மை நம்ம செய்யும்படியாக தான் இந்த பூமியில் நம்ம பாருங்கள் நம்மளை என்ன ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். பாருங்கள், அதான் சொல்லப்படுகிறது. பாருங்கள், எடுத்துக்கொள்வோம் சொன்னால் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 10:36 வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும்படி பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டு பாருங்கள், ஒருவேளை நம்ம இந்த கடந்த வருஷத்தில் ஒருவேளை இந்த வருஷத்தில் நம்ம எடுத்துருப்போம் அந்த வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை நடக்கலையே சொல்லும், ஒருவேளை நம்ம சொல்லலாம் இன்னும் 10 இன்னும் ஒருவேளை 8 நாள் இல்லைன்னா 9 நாள் கூட இருக்கலாம். அப்படி தானே? ஆனால் 9 நாட்களில் கர்த்தர் என்ன செய்வார்?
நடத்துவார். அல்லேலூயா. ஆமாம், அதான் சொல்லப்படும். வாக்கு பண்ணினவர் நமக்கு உண்மை உள்ளவராக காணப்படுகிறதுனால அந்த வாக்குத்தத்தத்தின்படி சில நமக்கு எல்லா விதமான காரியத்தை அவர் செய்ய ஒரு வல்லவராக காணப்படுகிறார் பாருங்க. அதான் சொல்லப்படுகிற பாருங்க. எபிரேயர் 10 அதே 23 வாசம் சொன்னால் வாசிப்போம். ம் ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு பாருங்க, அசைவில்லாதபடி அவர் வாக்குத்தத்தம் பண்ண நினைச்சாராம். அவர் செய்ய ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார் பாருங்க. என்னென்ன வாக்குத்தத்தம் நம்ம கொடுக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தை அவர் நினைச்சுவார், நிறைவாக்கி கொடுப்பார். அப்படித்தானே? எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு ஒருவேளை ஆண்டவர் எனக்கு அது தாமதமாக இருக்கு நம்ம சொல்லலாம். ஏற்ற வேலையில் நினைச்சுவார் ஆண்டவர் நமக்கு அவர் கிருபையாக நமக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அது ஒருவேளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால், ஒருவேளை 2010ஆம் ஆண்டு நினைச்சார் ஆண்டவர் எங்களுடைய மனைவிக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொன்னால், உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நினச்சிவான், அந்த நாவில் அறிக்கை செய்வான். எப்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டி தருவார் சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஆச்சு, அப்படி தான் 14 வருஷம் ஆச்சு, 12 13 வருஷம் ஆச்சு. போகும்போது கூட நம்பிக்கையோடு சாட்சி சொன்னான், கர்த்தர் எனக்கு ஒரு வீடு கட்டுறா சொல்லி அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தா சரி. ஆனால் பாருங்க, கடந்த மே மாதம் பார்த்தீங்க, எங்களோட அந்த மே மாதம் பண்டிகையில் என்ன அரைகுறை தான் வீடு வேலை செஞ்சு நடந்து கொண்டு இருந்துச்சு. ஆனால் என் ஆண்டவரை கட்டி கொடுத்தா சொல்லி சாட்சி சொன்னான். கர்த்தர் நிறைவாக்கும்படியாக அது பூர்ணமாக நடத்தி கொடுக்கும்படியாக தேவ பலன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னும் ஒரு சில நாட்கள் நம்ம என்ன சொல்லலாம், புதிய வீடு போகும்படியாக ஒரு பாக்கியத்தை கொடுக்குறார் பாருங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டு, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 22 ஆண்டுக்கு மேலே என்ன செஞ்சோம், வாடகை வீட்டிலேயே சுற்றி கொண்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். திடீர்னு ஜாமானி வெளியே போட்டுருவாங்க, திடீர்னு வெளியே போன்னு சொல்லுவாங்க. அவமான நிந்தைகள் பாடுகள் மத்தியில் நினச்சோம் கடந்து வந்தோம். பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள் கையில் வச்சுட்டு நினச்சுவேன். சென்னை படத்தில் பார்க்கும்போது அப்படியே வண்டியில் நினச்சுவா, தள்ளிகிட்டே போவா ஜாமான. ஒரு பைத்தியக்காரி மாதிரி போய் கொண்டிருப்பா. நான் பார்த்தீங்கன்னா வெளியே வரமாட்டேன். நமக்கு இந்த அவமானம் வேண்டாம்னு சொல்லி நினச்சுவேன், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடுவேன். ஏன்னு சொன்னால் உள்ளத்தில் இருக்கிற துக்கம் வெளியே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பாரம். ஆனால் பாருங்க, இன்றைக்கி ஆண்டவர் இன்னைக்கு கண்ணீரோடு கேட்குற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் இன்றைக்கி ஆண்டவர் மகிமையான காரியத்தை ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் பாருங்க. அநேக கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நடத்தி கொண்டு வர்றார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அண்ணனுக்கு தெரியும், என் வீட்டை பார்த்துருக்குறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட கிருபை மூலமாக செய்கிறவர் தேவன். அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரை என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் உமக்காக ஓடுன்னு சொல்லி நன்றி பலி நம்ம சொல்லும்படியாக அது சில காரியங்கள் நமக்கு செய்கிறாரு பாருங்க. அதான் சொல்லப்படி பாருங்க, அதை பார்க்கும்போது எப்படி நன்மை நமக்கு செய்திருக்காரு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லலாம், நம்ம உணரலாம். சரியா? நீ பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க முடியாத சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான செய்திகள் நம்ம கேட்குறோம். நல்ல ஜீவன் சுக பலனை நேற்று எப்படி பார்த்தோமோ அதே போல் இன்றைக்கு நம்ம காணும்படிக்க நல்ல பலன் ஜீவன் தந்திருக்கிறாரு. நம்ம ஆலயத்துக்கு வரைக்கும் நினச்சிதான் யோசனை பண்ணி கொண்டு இருக்கோம். அப்படி தானே? ஆமாம். எப்படி நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அப்படி தான் நமக்கு செய்வார். நீங்கள் ஆலயத்துக்கு நம்ம விரும்பி நீங்கள் வந்தீங்கன்னா விரும்புகிற காரியம் நமக்கு நடைபெறும். அப்படி தானே? ஆமாம், விரும்புகிற காரியம் நடைபெறும். ஆனால் பாருங்கள், ஆனால் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி மாதிரி நினச்சாங்க, 2 3 பாட்டி மாதிரி இப்படியே வந்திருந்தாங்க. வந்து நினச்சதும் பாட்டு படித்து நினச்சிடும் சங்கீதம் வாசிக்கும்போது நான் நினைப்பேன், சங்கீதம் வாசிக்க நம்மளே தான் வாசிக்கும்போது நினைப்பேன். ஆனால் பாட்டி மாதிரி நினச்ச மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், பாட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் நினச்சில இல்லாதபடி காணப்படுகிற பாருங்க. நான் அதான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன், மற்றவங்களுக்காக நினச்சாங்க நீங்கள் ஆலயத்துக்கு வராங்க, உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக என்ன நீங்கள் செய்யுங்க. அப்படி தானே? ஆண்டவர் பாருங்க, அந்த கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு போகும் பாருங்க, எருசலேம் குமார்த்திகள் நினைச்சாங்க, அழுது புலம்பினார்கள். அந்த ஆண்டவர் என்ன சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுகுன்னு சொன்னார் பாருங்க. அப்போ நமக்காக நம்மளுடைய குடும்பங்களுக்காக நம்ம நினச்சி வர வேண்டும், நம்ம நினச்சப்பட ஜெபிக்க வேண்டும். அப்படி தானே? நம்ம காலை மேலே ஆராதனை நம்ம வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன உண்டாகுது, அது பிரகாசிக்கு பாருங்க. ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லி நம்ம எல்லா விதமான காரியத்தையும் விட்டு நம்ம வந்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை நடைபெறும் பாருங்க. அதான் சொல்லப்படி பாருங்க. அது ரூத்து புஸ்தகம் திருப்பிக்கொள்ளும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ரூத்து 3:10. அவள் எப்படிப்பட்டவள் காணப்பட்டாள் பாருங்க. ரூத்து எடுக்கலையா? ம் ம் இங்கே பாருங்க, ஒரு அறுவடை காலம் என்ன செய்து முடியும் முன்பு ரூத்தின் சரித்திரம் என்ன செய்து முற்றிலும் அது மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக காணப்படுது. அப்படி தானே? எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடக்குமோ சொல்லி அவள் ஒருவேளை பயத்தோடு என்ன சொல்லலாம் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் பாருங்க, நகோமி சொல்கிறா, உன்னோட தாய் தகப்பன் வீட்டுக்கு நினச்சி நீ போயிரு சொல்லி என் கூட நினச்சாத நீ வராதுன்னு சொல்கிறா பாருங்க. ஆனால் சொல்கிறா பாருங்க, ஒரே நம்பிக்கை ஒரே விசுவாசம் எப்படிப்பட்டதா சொல்கிறா, நான் மரித்தாலும் உமோடு கூட
நான் மறிப்பேன்னு சொல்கிறா பாருங்க. மறுபடியும் அவளோட வாழ்க்கை ஆண்டு நினைச்சாரு கட்டி எழுப்பி கொண்டு வராரு பாருங்க. அவள் மூலமாக தான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் நினைச்சாரு அவர் பிறக்கிறார். அல்லேலூயா. அந்த பிறப்பையும் கொண்டாடும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சார் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்க. அதான் சொல்லப்படும் ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை மூலமாக ஆண்டோடைய வாழ்க்கை என்னச்சுது அவருடைய வாழ்க்கையை மாறுகிறது. ஆண்டோட வார்த்தை கொடுக்குற மூலமாக ஒரு மாற்றம் உண்டாக பாருங்க. அவர் சென்ற ஒரு பாதையில் எல்லாமே ஒரு வித்தியாசம். அதே போல் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படாது, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், குணசாலி என்பதை நீ இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த ஊரார் என்ன செய்வார்களாம் அறிவார்கள். நீங்க குணசாலி தான் நீங்க, ஆனால் ஊரார்கள் உங்களை அறிந்து கொள்ளுவார்கள். அப்படித்தானே? என்னடா அப்படி சொல்கிறேன்னு பார்க்கிங்களா? எனக்கு குறையே சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லிக்கொண்டாங்களா? அப்படி தானே? ஆனால் பாருங்க நம்ம அவருடைய பார்வைக்கு அவங்க நல்லவங்க நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. அவன் பாருங்க நல்லவங்க நம்ம காணப்படுகிறோம் பாருங்க. யோவான் 8:37 நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர் விடுவிக்கிற தேவனை நினைச்சாரு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறார் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியம் மூலமாக எப்படிப்பட்ட நிலைமை கடந்து போனாலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து எல்லா விதமான காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்க. லூக்கா 19 திருப்பி கொண்டு சொன்னால் அங்கே சொல்லப்படு பாருங்க, சகேவுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். அப்படித்தானே? அவன் குள்ளமான ஒரு மனுஷனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படியாவது அந்த ஆண்டவர் என்ன செய்ய விட வேண்டும், நான் பார்த்து விடுவேன்னு சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான் பாருங்க. ஜனக்கூட்டங்கள் ஆண்டருக்கு முன்பாக பின்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பார்க்கும்போது எப்படி அவர்களை கண்டுகொள்ள முடியும் சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை. ஆனால் எப்படி போய் அவன் என்ன பார்த்தான், ஆண்டவரே ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி கொண்டு பாருங்க எப்படி ஆண்டவர் நோக்கி அவன் பார்த்தான் பாருங்க. ஆனால் ஆண்டவரோட கண்கள் என்ன செஞ்சான், முதலாக தென்பட்டான் பாருங்க. சகேவே சீக்கிரமாக இறங்கி, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யப்பட வேண்டும், தங்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் பாருங்க அழைக்கிறார் பாருங்க. இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு வரி வசூலிக்கிறவன் தான் அவன் காணப்பட்டான். அப்படிதானே? பாருங்க இன்கம் டேக்ஸ்ல ஒரு ஆபீசராக அவன் காணப்பட்டான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட மனுஷனே தேவனை பிள்ளை நினைச்சாரு அவர் மாற்றுகிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட எப்படிப்பட்ட காரியம் நமக்கு அறிந்திருந்தால் கூட நடந்தால் கூட பரவாயில்ல, நாம் அவருக்கு தேவை. அவருக்காக நம்ம ஜொலிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யறாரு, அவர் பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார் பாருங்க. அவன் பாருங்க இன்னும் ஒரு சில வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே என்ன சொல்லப்படுறாங்க, எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை நம்ம காணப்படும் சொன்னால் உண்மை உள்ளவர்கள் நம்ம காணப்பட வேண்டும். அப்படித்தானே? நம்ம பேச்சில் உண்மை இருக்க வேண்டும், நம்ம நடக்கையில் உண்மை இருக்க வேண்டும், நம்ம கைடு சில வேலையில் நினைச்சப்பட வேண்டும். உண்மையை நினைச்சிட ஆண்டு எதிர்பார்க்கிற பாருங்க. அதான் சொல்லுகிறாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்தின் மேல் உன்னை நினைச்சுவேன் அதிகாரிக்குன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அது அதிகாரியை நம்ம ஆக்கும்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சிடறாரு பாருங்க. மோசையோடு கூட இருந்தது நம்ம பார்க்கும்படி பாருங்க. அதே போல பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா நன்மையும் நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நினைச்சிடறாரு பிரகாசிக்கும்படி அவர் செய்கிறாரு பாருங்க. அதான் சொல்லப்படி எடுத்துக்கொள்ளும். என்னாகும் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் 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 பாருங்க இங்கே சொல்லப்படும் பாருங்க, அவர் செலுத்திட காணிக்கையில் என்ன மாட்டே நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. ஒருவேளை நம்ம படைத்து கொண்டிருக்கிற காணிக்கையில் உண்மை இருக்கிறதா, அவர் ஏற்றுக்கொள்கிற காரியமாக இருக்கிறதா பாருங்க. அதை தான் சார் பாருங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், அவருக்கு நம்ம உண்மையான வாழ வேண்டும் சொல்லி தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க. ஆண்டவரே ஒருவேளை கடந்த வாழ்க்கை கடந்த வருஷம் ஒருவேளை எனக்கு அது ஒருவேளை அது மாறுதலை காணப்படலாம்ப்பா, இந்த புதிய வருஷம் எனக்கு ஒரு நன்மையான ஒரு ஆண்டாக இருக்கு, எனக்கு கிருபை தாங்க நம்ம கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியத்தை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவார் பாருங்க. 1 சாமுவேல் திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை போல பாருங்க அவரை போல இந்த பூமியிலேயே யாருமே நிச்சயம் முடியாது இல்லைன்னு சொல்லப்படு பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று அதே போல் சொல்லப்படுகிறது யோசுவை போலன்னு சொல்லப்படும். யோசுவா 10ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தே போல அங்கே சொல்லப்படு பாருங்க. வாசிப்போம். ம் ம்
பாருங்க, அதற்கு முன்பும் இல்லை அதுக்கு பின்பும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளுடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பாருங்க எப்படிப்பட்டவர் காணப்படுகிறார் சொல்லி முதல்ல நம்ம பார்த்தோம். பாருங்க, யோசுவாவை போல கத்தரிச்சாரு, அவர் மாற்றுகிறதையும் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது பார்த்தோம், நம்ம ரெண்டாவது 1 ராஜாக்கள் திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லி சொல்லப்படுது. பாருங்க, ஆண்டவருடைய ஞானம் சரியா சாலமோனுக்கு ஆண்டு ஞானத்தின் ஆவியில் கர்த்தர் நிரப்பினார். அப்படி தானே? பாருங்க, ஒரு தாய் இருக்கிறா, ஆனால் ஒரு தாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நினச்சாங்க சண்டை போடுறாங்க, இது என்னுடைய பிள்ளை இது உன்னுடைய பிள்ளைன்னு சொல்லி. ஆனால் மரித்து போகிற பிறகு தான் சொல்கிறது இது உன்னுடைய பிள்ளைன்னு சொல்லி. அப்படி தானே? அப்போ பாருங்க, அங்கே சாலமோன் சொல்கிறார் 2 அனுப்பிச்சணும், துண்டை வெட்டி போட்டால் யாரோட தாய் அதுக்குன்னு சொல்லி அந்த உணர்வுலாம் சொல்லி அங்கே காணப்படும் சொல்லி அந்த நியாயத்தை நினைச்சிடான் அவன் விசாரிக்கிறான். பாருங்க, ஒருவேளை அவன் சொல்கிறான் இது ஏன் பிள்ளை இல்லை அது ஓம் பிள்ளைன்னு சொல்லி நினைச்சாங்க. ஒருவர் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவன் பார்த்தான் பாருங்க, ஆண்டோட ஆலோசனை படி 2 துண்டை போட்டோம்னா அது உண்மையான தாய் யாரோ அதுக்கு துடிப்பு உண்டாங்க. அப்படி தானே? அதை பாருங்க, ஒருவேளை நம்மளோட பிள்ளைக்கு ஒரு சின்னதாக ரத்த காயம் வந்துச்சுன்னா யாருக்கு முதல் துடிக்கும்? தாய்க்கு தான் முதல் துடிக்கும். அப்படி தானே? நாங்கள் கல்லாக இருந்துக்கிடுவோம், நீங்கள் தொடச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி தானே? ஆமாம், ஆம்பளைகள் பார்த்தீங்கன்னு நினச்சிவோம் நீங்கள் பார்த்துக்கிடுங்கம்மா அப்படி சொல்லி நினச்சிவோம், இருக்க பிடிச்சி மனசை நினச்சிவோம் பிடிச்சிக்கிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு பாசத்தில் நினச்சவங்க பிள்ளைகளை வளர்க்குற ஒரு காரியம். அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கா திருப்பி கொள்ளுவோம். அங்கே எஸ்ஐக்கு 1 ராஜாக்கள் திருப்பி கொள்ளும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே சொல்லப்படு பாருங்க, கர்த்தர் மேல் வைத்த ஒரு அந்த விசுவாச நம்பிக்கை பாருங்க, அதுக்கு முன்னால காட்டினா பின்னாலே யாருமே வராதபடின்னு சொல்லி சொல்லப்பட்டு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை விதமான நன்மையில செய்து கொண்டு வரார். ஆண்டவரே இன்னும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் நீங்கள் தாங்கப்பா அப்படி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் வேண்டிய எல்லா நன்மையிலும் செய்வார், நம்ம கிருபை கொடுப்பார் பாருங்க. அதே போல் 1 சாமுவேல் திருப்பி கொள்வோம். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 12:3 வசனம். இதோ இருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறேன் பார்க்க முடியும். பாருங்கள், கர்த்தரின் சந்ததியும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு வைத்திருந்த முன்பாக என்னை குறித்து அங்கே கடைசி காலத்தில் அவர் சொல்லுகிறேங்க பார்க்க முடியும். பாருங்கள், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாய் அங்கே காணப்படுறாங்க. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா விதமான காரியம் நன்மை செய்தபடியினாலே அன்று நாம நம்ம சொல்லுவோம், இன்னும் அநேக காரியங்கள் என்ன செய்வார் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட கிருபை மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இன்னும் அளவில்லாத நன்மைகள் செய்வார், அவர் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கும் எனக்கு தேவன் தந்து நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு சின்ன அறிவிப்பு, ஒருவேளை எக்ஸாம் எழுதுகிற ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்படி தானே? ஆமாம், பரீட்சை எழுதுறவங்க ஒருவேளை நீங்கள் எழுதலாம். ஒருவேளை 5 கொஸ்டின் நம்ம வேண்டி வந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எழுதுவங்க நினச்சலாம், நீங்கள் எழுதாலும் 3 காரியம் இருக்குது அப்படி தானே? எபேசியர், கலாத்தியர், பிலிப்பியர், இன்னொன்று அந்த 3 அதிகாரம் இருக்குது சரியா? ஆமாம், ஒருவேளை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை சரியா? இன்னும் 2 மாதம் நம்ம எழுதியிருக்கிறோம். அதே போல் ஒருவேளை இனி வருகிற மாதம் சொல்லலாம் நீங்கள் எழுதலாம் சேகர அளவில் சரியா? அந்த சேகர அளவில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, அதன் மூலமாக நம்ம எழுதி கொண்டிருக்கிறோம். அதே போல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எழுதலாம் சரியா? ஆமாம், நம்மை அர்ப்பணிப்பு வண்ணமாக காணிக்கை பாடல் எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்து கீர்த்தனை 81 பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நமதாதி பிதாவின் திருப்பார் இவர் அனுகூலர் இவர் மனுவேலர் இவர் சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நேய கிருபை ஓர்
சேயர் இவர் பரமராயர் இவர் நமதாயர் இவர் சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 ஆதிநரர் செய்த திரரவே அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய் சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 ஆரணம் பாடிவே நோராடவே அறிஞர் தேடவே இடையோர் கூடவே சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தான் மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 அருளானந்த மூச்சு வழி காட்டினாரே நீலை நாட்டினாரே மூடி சூட்டினாரே சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா எங்களுடைய காணிக்கை நாங்கள் அர்ப்பணித்தோம் ஐயா. எங்களையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க சாமி. எங்களுடைய காணிக்கை தகப்பனே என் கொடுக்கப்பட்ட ஒரு பங்கு நாங்கள் ஒரு பங்கு உமக்கண்டு அர்ப்பணித்துறோம் ஐயா. எங்களோட கைகளை எங்களோட கரங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் ஆசிரமம் நீங்கள் கொடுக்கும்பட செபிக்கிறப்பா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகும்னு சொன்னீங்களப்பா. எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் தகப்பனே மனதார படைக்கப்பட்ட காணிக்கை நீங்கள் அங்கீகரிக்கும்பட செபிக்கிறப்பா. ஒரு நன்மை குறைபடாதபடி எங்களோட வாழ்க்கையில் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறத வெளிப்படுத்தி காட்டும்பட செபிக்கிறப்பா. இருள் இருக்கிற ஜனங்களை ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர சொன்ன வார்த்தைப்படி நாங்கள் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை காணும்படிக்காக வேண்டிய ஒரு நல்ல ஒரு கிருபை பாக்கி நீங்கள் கொடுக்கும்பட செபிக்கிறப்பா. எங்கள் குடும்பத்திற்கு 35 குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே மனதார நீங்கள் அவர்களை ஆசிரிக்கும்பட செபிக்கிறப்பா. இந்த பண்டிகை நாட்களில் என்னென்ன தேவை நீர் அறிவே தகப்பனே நாங்கள் மற்றவங்க கொடுக்கும்படியாக அப்படிப்பட்டதான ஒரு கரங்களை எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆசிரமம் நீங்கள் கொடுக்கும்பட செபிக்கிறப்பா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு தகப்பனே கடன் கொடுக்குறான்னு சொன்ன போல் தகப்பனே நாங்கள் கொடுக்கும்படியாக அப்படிப்பட்டதான மகிழ்ச்சி காணும்படியாக வேண்டிய கிருபை பாக்கியங்களை நீர் கொடுக்கும்பட செபிக்கிறப்பா. அந்த கல்லான இருதயங்கள் மாறி ஒரு சதையான இருதயங்களுக்கு நீர் கொடுக்கும்பட செபிக்கிறப்பா. உங்களுடைய அன்பில் அங்கே நிலைத்திருக்கும்படியாக இந்த பண்டிகை நாட்கள் மன்ன மகிழ்ச்சியை கொண்டாடும்படியாக ஒருவருக்கு தகப்பனை அன்பில் நிலைத்திருக்கும்படியாக வேண்டிய கிருபை பாக்கியங்களுக்கு நீ தரும்படி செபிக்கிறப்பா. வந்து தகப்பனை சிறு பிள்ளைகள் பெரியவருக்கு ஒவ்வொருக்கா செபிக்கிறோம் ஐயா. வந்து தகப்பனை பெரியவர் ஒவ்வொருக்கனும் செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்கு தகப்பனை சிறு பிள்ளைகளுக்கு விசேஷமாக செபிக்கிறேன்ப்பா. கல்வியில் சிறந்து விளங்கும்படியாக வேண்டிய நல்ல ஒரு ஞானத்தினால் கத்த நிரப்பும்படி செபிக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது இந்த தெய்வீகக்காரன் கூட இருக்கிறதுக்காக சோத்திரமாப்பா. படிக்கிற காரங்கள் செபிக்கிறோமப்பா. ஒருவன் எனக்கு ஞானத்தில் குறைவில்லை அவன் கேட்க கடவான்னு சொன்னீங்களப்பா. எங்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு கிருபை பிள்ளைகளுக்கு இங்கே கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. நீங்கள் சொன்னீங்களப்பா கேளுங்களப்பா கொடுக்கப்படும்னு சொன்னீங்களப்பா. தட்டுங்களுக்கு திறக்கப்படும்னு சொன்ன வார்த்தைப்படி எங்கள் பிள்ளைகள் பேசுகிற வார்த்தை உங்களுடைய வார்த்தைக்கு நீர் கிருபை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. பாலகரோட வாயில என்னோட வார்த்தையை உண்டு பண்ணி சொன்ன தேவனப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லா விதமான காரியத்திலும் வளர்ந்த பிறகு இன்னும் நீங்கள் கிருபை நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. வாலிப தம்பிமார்க்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப நாட்களை தேடும்படிக்காக வேண்டிய கிருபை ஒரு பாக்கியத்தை இங்கே கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. உலக பிரகார வாழ்க்கை வாழாதபடி உலகத்துக்கு தகப்பனே உலக சிற்றின்பத்துக்கு தகப்பனே நாங்கள் இடம் கொடாதபடி அதை விலைக்கு எங்கள் பிள்ளைகளை வேலை எடுத்து பாதுகாத்து செபிக்கிறப்பா. எங்கள் வாலிப தங்கச்சிமார்க்க ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வாலிப நாட்கள் தகப்பனே தேடும்படிக்காக நல்ல ஒரு கிருபை பாக்கிய பிள்ளைகள் நீர் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே வந்திருக்க குடும்பத்தில் ஒவ்வொருக்கா செபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரியம் கேட்குறாங்களோ அந்த காரியங்களுக்கு வாய்க்கப்படும்படி செபிக்கிறப்பா. இந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே ஒரு நன்மை குறைபடாதபடி
எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவான காரியங்கள் செய்து முடிக்கும்போது செபிக்கிறப்பா. எங்கள் குடும்பத்து பிள்ளைப்பா வெளியூரில் வெளி மாவட்டத்தில் வெளிதேச பிள்ளைகள் ஒவ்வொருக்காங்க செபிக்கிறோம் ஐயா. எங்களை கண்ட தேவன் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் காணிச்ச கிருபையிலுக்கா சோத்திரமாப்பா. தகப்பனே எங்கள் பிள்ளைகளை மனதார கத்தரிங்க ஆசிரியக்கும்போது செபிக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகளப்பா பண்டிகை நாட்களில் வருகிற பிரயாணங்களுக்கு கத்தரிங்க ஆசிரமம் நீங்கள் கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி, தீங்கு பிள்ளைகள் ஒருவர் துக்கப்படுத்தாதபடி என் கத்தர் விலைக்கு நீங்கள் பாதுகாத்தும் செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே எங்கள் குடும்பத்திற்கு பிள்ளைகள் அநேக பிள்ளைகளப்பா கட்டத்தில் சில பிள்ளை இருக்கிறாங்களப்பா. பிள்ளைகள் தகப்பனே வேறு சில இடங்கள் நம்முடைய கரம் கொடுக்கட்டும் ஐயா. பிள்ளைகள் போகும்போது வரும்போது நம்ம கரம் கொடுத்து சகல விதமான ஆசிரியங்க கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. இன்னும் தகப்பனே எங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளப்பா வியாபார சில பிள்ளைகள் அப்போ அநேகர் காணப்படுகிற ஆண்டவர். இந்த வியாபாரத்தை எல்லாம் கற்று நீங்கள் அபரிதமாக நீ ஆசிரமம் நீங்கள் கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. யாபேசுடைய எல்லை போல உன் எல்லையை விரிவாக்குவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த வியாபாரத்தின் மூலமாக ஒரு நிறைவான ஆசிரியங்க எங்களோட பிள்ளைகள் நீங்கள் கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே வியாபாரத்தின் மூலமாக தகப்பனே ஒரு நிறைவான ஆசிரியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. அந்தந்த நாளுக்குள்ள படி நீர் அளந்து எங்களுக்கு நீர் கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே இன்னும் தகப்பனே விவசாயம் பண்ணி சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மழைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. ஏற்ற வேலை தகப்பனே எங்களுக்கு வேண்டிய இன்னும் நல்ல பருவமழை தந்து அந்த விவசாயம் தகப்பனே நல்ல ஒரு தகப்பனே பயிர் நல்ல விளையும்படியாக வேண்டிய நல்ல ஒரு பாக்கியம் கிருபை நீங்கள் கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. ஒருவேளை நாங்கள் கடன் வாங்கி கூட ஒருவேளை அது நாங்கள் விதைத்திருக்கலாம் ஐயா. அதுக்கேற்ற ஒரு பலன் நீங்கள் கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. நன்மை குறைபடாதபடி என்னோட வாழ்க்கையில் தகப்பனை எல்லாம் நன்மை நீங்கள் செய்து முடிக்கும்போது செபிக்கிறப்பா. இன்னும் தகப்பனை ஊழி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழி செய்தால் அவனின் பிதாவன் கனம் பண்ணுவாருன்னு சொன்னீங்களப்பா. சின்னதோ பெருசோ உமக்கண்டு தகப்பனே எங்களே நாங்கள் அர்ப்பணிப்போடு செய்கிறோம் ஆண்டவரே. கத்தரை ஏற்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிக்கும்போது செபிக்கிறப்பா. ஒருவேளை உலக காரியத்தை குறித்து நாங்கள் பயப்படாதபடி அந்த எளிய தகப்பனே உலகத்தை குறித்து அவங்கள் பயப்பட்ட போது ஆண்டவரே போதும் ஆண்டவரே என்று சொன்னான். என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அளவு கூட சொல்லிவிட்டான். ஆனால் கத்தர் பாருங்க அவனை பலப்படுத்தி மறுபடி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை மறுபடி கட்டி எழுப்பினது போல் தகப்பனே எங்களோட வாழ்க்கையில் தகப்பனே அந்த ஊழியத்தின் பாதுகாத்தை எல்லைக்கத்தை விசாலமாக்கி நீங்கள் கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. இன்னும் தகப்பனே எங்கள் குடும்பத்தில் அரசாங்கம் பணிபுரிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசிரியப்பீராக தகப்பனே விசேஷமாக அரசாங்கம் பணிபுரிய இரட்டாக பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் செபிக்கிறோம் ஐயா. நல்ல ஜீவ சுக பலன் கொடுங்க. இன்னும் தகப்பனே உமக்கு சாட்சி எழும நீர்க்கிறவன் நீங்கள் கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. இன்னும் தகப்பனே எங்களோட வாழ்க்கையில் தகப்பனே எல்லா நன்மையிலும் செய்கிற ஒரு தேவனப்பா. விசேஷமாக தகப்பனே எங்கள் ஆலைப்பணி செய்கிற அன்பு தம்பி நெல்சனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. காலை மாலை ஆற தகப்பனே அர்ப்பணிப்போடு நம்ம பணி செய்கிற உண்மையான ஒரு மகன் ஐயா. பிள்ளை கனப்படுத்துங்க ஆசிரியப்பீராக. பிள்ளைகள் படிக்கிற ஞானத்தை நாவில் கத்தர் நிரப்புங்கப்பா. இந்நற்பட்ட பிள்ளைகள் சொல்லும்படியாக வேண்டிய நல்ல ஒரு சாட்சி நீங்கள் கொண்டு விட செபிக்கிறப்பா. உங்களை சேகரத்துக்காக செபிக்கிறோம். கிளை சபைகள் ஒவ்வொன்றுக்காக செபிக்கிறோம் ஐயா. கத்தர் வளர்ந்து பெறுகிற ஒரு சேகரம் எங்களோட வாழ்க்கை நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக நீங்கள் குருவானுக்கு செபிக்கிறோமாப்பா. கொடுக்கப்பட்ட மலை பிள்ளை கத்தர் ஆசிரமம் நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மூலமாக தகப்பனை சேகரத்துக்கு இன்னும் வளர்ச்சி அடைய அவளை இன்னும் நீங்கள் பயன்படுத்தும்படி செபிக்கிறப்பா. தகப்பனே எங்கள் கேட்க தெரியவிட்ட ஒவ்வொரு நன்மை என்னோட வாழ்க்கையில் எல்லா விதமும் நன்மை செய்து முடிக்கும்படி எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. எனக்கு கேட்க தெரியவிட்ட ஒவ்வொரு நன்மை எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கனம் மகிமே அப்பா அம்மா குரலுக்கே செலுத்துக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் நம்முடைய ரெண்டு சதாகாலம் தங்கியிருப்பதாக. தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தையோ மற்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதோமை தேடி வந்து மனதார போற்றினோம். மூச்சலோகத்திற்கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல பாகம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானம் கடந்து செல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். God bless you.